ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழ் அப்டேட்டட் நியூ சிலபஸில் இலக்கணம் மட்டும் 85 கொஸ்டின் கேட்குறதாகவும் ப்ளஸ் வந்து இலக்கியம் தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டும் இது ரிலேட்டட் 15 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸில் ஹைலைட் பண்ணிக்க எல்லாமே நம்ம உங்களுக்கு ஃபுல்லாக டாபிக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போது பிரித்து எழுதுகள் ஓகேங்களா, யூனிட் 1ல் இலக்கணம் அப்படின்ற மாதிரி மொத்தம் 25 கொஸ்டின் கேட்குறதா சொல்லிங்க. இதில் வந்து பிரித்து எழுதுகள் என்பது தான் ஃபஸ்ட்டு இருக்கிற டாபிக். என்ன? பிரித்து எழுதுதல் தான். ஸோ இந்த பிரித்து எழுதுதல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, ஒரு சென்டென்ஸு அதாவது ஒரு வாக்கியம் இருக்கும், அந்த வாக்கியத்தை பிரித்து எழுதணும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதை வந்து மீனிங் தர அளவுக்கு 2 தடவையோ அல்லது 3ஆகவோ பிரித்து எழுதுவதான் பிரித்து எழுதல் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரித்து எழுதல் சேர்த்து எழுதல் ரெண்டுமே நமக்கு ஒரே டாப்பிக்கில் கவர் ஆகிடும். ஸோ நம்ம இந்த பிரித்து எழுதல் மட்டும் தான் நமக்கு வந்து டஃப்பாக இருக்கும். சேர்த்து எழுதல் என்பது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு பெருசாக டஃப்பாக இருக்காது. பிரித்து எழுதுக மட்டும்தான் உங்களுக்கு அதை வந்து எப்படி பிரிக்கணும், அதுக்கு என்ன விதி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இந்த பிரித்து எழுதல் சேர்த்து எழுதல் ஓகேங்களா. ஸோ நம்ம பிரித்து எழுதல் பார்த்தாலே அதிலே நமக்கு அந்த சேர்த்து எழுதல் அப்படின்றது நமக்கு வந்துடும். கரெக்ட் இல்லையா? நமக்கு அந்த சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேங்களா, சுட்டு எழுத்துகள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதை பிரித்து எழுதுக அப்படின்னாக்கா சுட்டு ப்ளஸ் எழுத்துகள் அப்படின்னு எழுதுவோம். அப்போது கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் சுட்டு ப்ளஸ் எழுத்துகள், சேர்த்து எழுதுக அப்படின்னாக்கா சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு எழுதுவோம். ஸோ சேர்த்து எழுதல் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு பிரித்து எழுதல் மட்டும் தான் நிறைய விதி இருக்குது. அந்த விதியை ஃபாலோ பண்ணி எப்படி வந்து ஒவ்வொரு சொற்றொடரையும் நம்ம வந்து பிரிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து புணர்ச்சி விதிகள் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த புணர்ச்சி விதிகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து 9th நியூ புக்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா புணர்ச்சி அப்படி சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், ஒரு இலக்கண பாட்டு இருக்கும், பேஜ் நம்பர் 168 இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து 12th ஓல்டு தமிழ் ஓகேங்களா. ஸோ 12th ஓல்டு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 7 பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? புணர்ச்சி விதிகள் அப்படின்ற மாதிரி நிறைய விதிகள் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கணும். அடுத்தது இது வந்து 11th ஓகேங்களா. ஸோ 11th ஓல்டு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 4 இருக்குங்களா, இங்கே பாருங்கள், புணர்ச்சி விதிகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு ஒரு புக்கில் பார்த்த கண்டென்ட் தான் நமக்கு வந்து திரும்ப எல்லா புக்லேயும் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து 12th புக்கு பார்க்கலாம் ஓகேங்களா. 12th ஓல்டு தமிழ் பார்க்கலாம், அடுத்தது 11th ஓல்டு, அடுத்தது வந்து 9th நியூ புக்கு. இந்த 3 புக்கையும் நம்ம வந்து தெளிவாக தரவாக விதிகள் வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஒவ்வொரு சொற்றுடன் பிரிக்கணும் அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிரித்து எழுதுக அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு ஓட்டிங் கூட கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து எங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் கொடுங்க அப்படின்னு தான் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது நான் கூட கேட்டது கூட காரணம் என்னென்னாக்கா, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதுக்காக அப்படின்ற ஒரு புரிதலை தான் நான் கூட கேட்டிருந்திருப்பேன். சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க அப்படின்னாக்கா, கொஸ்டின் ஆன்சர் வச்சு நம்ம வந்து படிச்சுட்டு போனாலே போதும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறீங்க. சரிங்களா? ஆனால் லாஸ்ட் நடந்த குரூப் 2 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பிரித்து எழுதுக கொடுத்த 2 கொஸ்டினுமே ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. அதை வந்து கரெக்டாக பிரிக்கவே முடியல. காரணம் என்ன? அங்கே சரியான விதிகள் நமக்கு தெரியல. ஓகேங்களா? அதனால் அப்கமிங் எக்ஸாம் ஓகேங்களா, வருகின்ற காலங்களில் எக்ஸாமுடைய கொஸ்டின் தரம்ன்றது கண்டிப்பாக எந்த அளவுக்கு டஃப் வைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு டஃப்பாக தான் வைப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய டைமை அவங்க எப்படியாவது வந்து அந்த 3 மணி நேரத்தை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம டைமை வந்து நம்ம லேட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு நம்ம டைமை கொஞ்சம் இழுத்து யோசிக்கிற அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் கொஸ்டினுக்கு கொடுக்க போகிறாங்க. ரொம்ப டஃப்பாக தான் கேட்பாங்களே. ஏன்னா காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப ஹெவியாகிடுச்சு. சரிங்களா? எல்லா இடத்துலையுமே ஓகேங்களா, வீட்டுக்கு 3 பேர் 4 பேர் எக்ஸாமுக்கு படிக்கிற அளவுக்கு வந்து இப்போதைய காலகட்டத்தில் இருக்குன்றதுனால அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்களோட பொறுத்த வரைக்கும் இப்போ குரூப் 4 9,000 வேக்கன்சி தான். ஆனால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தினாக்கா 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அந்த 20 லட்சம் பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களாம் கிடையாது. அதில் 15 லட்சம் பேர் தான் எக்ஸாம் ஹாலுக்கே வருவாங்க. ஓகேங்களா? அந்த 15 லட்சம் பேர் நல்லா படிச்சுட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னாக்கா கிடையாது. ஒரு 50,000 பேர் மட்டும்தான் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த காம்படிஷன் எங்கே இருக்குது? அந்த 50,000 பேருக்குள்ளே தான். ஆனால் அவங்களுக்கு தேவை எத்தனை பேர்? வெறும் 9,000 பேர் தான். அந்த 9,000ன்றது டாப் ரேங்க்கில் உள்ள 9,000 பேர் மட்டும்தான் அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போது அந்த 50,000 பேருக்குள்ளே நீங்கள் 9,000 ரேங்க்குள்ளே வரணும், அதுவும் டாப் ரேங்க்குள்ளே வந்து நல்ல போஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய வே ஆஃப் ஸ்டடிங்கிறது எப்படி இருக்கணுன்றது பார்த்துக்கோங்க. காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக போயிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்களுமே நம்மளை ஃபில்டர் பண்ணுறதுக்காகவே கொஸ்டினோட தரத்தையும் வந்து பயங்கரமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால் கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க.
இன்னும் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னாக்கா, இந்த விதிகள் நான் வந்து ஸ்லோவாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு அது கான்செப்ட் புரிஞ்சும் புரியாதமாக சொல்லித்தரதுன்றது எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொடுக்குறோம், ஒருத்தவங்ககிட்ட சொல்ல வரோம் அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு கரெக்டாக ஆணித்தரமாக போய் மைண்டில் பதியணும். சரிங்களா? பசுமரத்தாணி போல, ஓகேங்களா, ஊமை உணர்த்தும் பொருள் என்ன, ஆழ்மனதில் தெளிவாக நன்றாக பதிதல். கரெக்டுங்களா? அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் இந்த சேனலோட மோட்டிவே. ஓகேங்களா? அதனால் வீடியோன்றது லென்த்தியாக தான் போகும். கண்டிப்பாக இந்த விதிகள் அப்படின்றது கண்டிப்பாக லென்த்தியாக தான் போகும். சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ ஸ்கூல் புக்கில் உள்ள கான்செப்டை படிச்சுட்டு மீன்ஸ் என்ன, நல்லா புரிஞ்சிக்கிட்டு, ஓ இந்த இடத்துல இப்படி வந்தால் இதை இப்படி பண்ணணுன்றது ஒரு புரிதல் ஏற்படுத்திட்டு, அடுத்தது என்ன பண்ண போகிறோம், கவர்மெண்ட் மெட்டீரியலில் பிரித்து எழுதுக வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிரித்து எழுதுக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், ஓல்டு புக்கில் உள்ள பிரித்து எழுதுக்கு மட்டுமே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 50-60 கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ லென்த்தியாக தான் போகும். ஆனால் இந்த வீடியோ முடிக்கிறப்ப பிரித்து எழுதுக நான் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிவிடுவேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிடணும். அதுதான் வந்து என்னுடைய மோட்டிவே. சரிங்களா ஆஃபீஸர்? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புணர்ச்சி விதிகள், இதில் நிறைய விதிகள் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உயிரீற்று புணர்ச்சி. என்ன புணர்ச்சி? உயிர் ஈற்று புணர்ச்சி. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, நமக்கு உயிரெழுத்து 12 இருக்கும், மெய்யெழுத்து 18 இருக்கும். சரிங்களா? இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ உயிர் ஈற்று அப்படின்னாக்கா, ஈற்றுனா என்ன, இறுதி. அப்போ உயிர் எழுத்தானது இறுதி வரப்போ எப்படி புணர்ச்சி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். உடம்படுமை, நிலைமொழி நீற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும். அது என்ன நிலைமொழி நீற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும்? நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன அப்படின்னாக்கா, இப்போது உயிரீற்று புணர்ச்சின்னு இருக்குங்களா, இதில் ஃபஸ்ட்டு உள்ள வார்த்தைன்றது நிலைமொழி, புணர்ச்சி அப்படின்னு இருக்குங்களா, இது வருமொழி. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆஃப்ன்றது நிலைமொழி, நெக்ஸ்ட் ஆஃப்ன்றது வருமொழி. ஓகேங்களா? ஸோ நிலைமொழியின் ஈற்றெழுத்து, இறுதியாக உள்ள எழுத்து. ஓகேங்களா? இதுதான் நிலைமொழி, அதில் இறுதியாக உள்ள எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிர் எழுத்துக்களாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த புணர்ச்சியின் கண் அவ்விரு சொற்களும் விட்டிசைக்கும். உடம்படாத அவ்விரு சொற்களும் சேர்ந்து இசைக்க வேண்டுமாயின் அவற்றை உடம்படுத்தற் பொருட்டு எகரமும் வகரமும் உடம்படுமைகளாக வரும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போது நமக்கு ஒரு இது இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், சேரி ப்ளஸ் ஆயின் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது, இது நிலைமொழி, இது வருமொழி. ஸோ நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவா இருக்குது, ஈல முடியுது. வருமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்குது, ஆள் ஆரம்பிக்குது. அப்போது அந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, அங்கே அந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு உடம்படுமைகள் வரும். அது என்னென்ன உடம்படுமைகள் சொல்கிறாங்க, எகரமும் வகரமும். எகரம்னா என்ன அப்படின்னாக்கா ஈ. ஓகேங்களா? யா. வகரம்னா வா. சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ எகரமும் வகரமும் வந்து உடம்படுமைகளாக வரும். ஓகேங்களா? அதில் இகர ஈகார ஐகார ஈற்று சொல் முன்னாடி எகரமும் ஏனைய உயிர்கள் முன் வகரமும், ஏகாரத்தின் முன் எகரமும் வகரமும் ஆகிய இரண்டும் உடம்படுமைகளாக வரும். என்ன மேம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போது நிலைமொழியோட இறுதி எழுத்தானது ஈ ஈ ஐ அப்படின்னு முடிஞ்சுது அப்படின்னாக்கா, இதுங்க உடம்படுமையாக என்ன வரும் அப்படின்னாக்கா, எகரம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுவே ஏனைய உயிர்கள் அப்படின்னாக்கா இந்த இ ஈ ஐ இதை தவிர மொத்தம் உயிர் எழுத்துக்கள் 12 இருக்குங்களா. ஸோ அந்த 12 உயிர் எழுத்தில் இ ஈ ஐயை தவிர மீதி எந்த உயிர் வந்தாலும், இப்போ எக்ஸாம்பிள் ஆ ஆ, அடுத்தது ஊ ஊ, இந்த மாதிரி ஏனைய உயிர்கள் வந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே வந்து உடம்படுவா எது வரும்னு சொல்கிறாங்க, உடம்படுமையாக வகரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஏகாரத்தின் முன் எகரமும் வரும் வகரமும் வரும் சொல்கிறாங்க. அப்போ ஏகாரம்னா என்ன, ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த ஏ அப்படின்ற முடிஞ்சுது அப்படின்னாக்கா அங்கே எகரமும் வரும் வகரமும் வரும். ஸோ இந்த 3 கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இ ஈ ஐ எகரம், ஏனைய உயிர்கள் வந்தால் வகரம், ஏ வந்தால்
அதாவது நிலைமொழியின் ஈற்று எழுத்தானது ஏ என்று முடிந்தால் எகரமும் வரும் வகரமும் வரும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். சேரி ப்ளஸ் ஆயின்னு இருக்கா. ஸோ இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவா இருக்குது? ஈயில் முடியுது. வருமொழியோட முதல் எழுத்து என்னவா ஆரம்பிக்குது? ஆள் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ஈ, இங்கே ஆள் இருக்குது. அப்போ ரெண்டுமே நமக்கு உயிரெழுத்தில் முடிஞ்சு உயிரெழுத்தில் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போ இது இங்கே நமக்கு ஒரு உடம்படுமை வரும். என்ன உடம்படுமை யூஸ் பண்ணணுன்றது இதை பொறுத்து டிசைட் பண்ணுவோம். இங்கே ஈ இருக்கா. அப்போ ஈ வந்தாக்கா உடம்படி என்னது? ஈ யூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம்? சேரி ஈன்ற ஒரு உடம்படுமையை நம்ம இது கூட ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் ஆ ஈன்னு போட்டுப்போமா? ஓகே. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சரிங்களா? உடல் அப்படின்றது மெய்யெழுத்து, உயிர் அப்படின்றது உயிரெழுத்து. சரிங்களா? ஸோ மெய்யெழுத்து வந்து உடல் எழுத்தாகவும், அதாவது மெய்யெழுத்தானது உடலாகவும் உயிரெழுத்து உயிராகவும். ஸோ இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியின்படி ஈ ப்ளஸ் ஆ என்பது யா என திரியும். அப்போ சேரி யாயின். ஓகேங்களா? இப்போ நமக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு கேட்பாங்க, சேரி ஆயின் பிரித்து எழுதுக. சேரி ஆயின் இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க இங்கே ஈயில் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இங்கே சேரி ஆ, யா அப்படின்னு வருது, ஆ வருது. அப்போ இங்கே ஒரு உடம்படுமை வந்திருக்கு. அப்போ இதை தூக்கிட்டோம் அப்படின்னாக்கா சேரி ப்ளஸ் ஆயின். இப்படி தான் நம்ம வந்து பிரித்து எழுதுகளை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நமக்கு எல்லாமே சேர்த்து எழுதுகின்ற அடிப்படையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்சரை வச்சு பிரிக்கிறதுக்கு பழகிக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஈகார ஈரு. இப்போது நீ அதைன்னு இருக்கா. ஸோ இது என்னவா முடியுது? நீ அப்படின்னு ஈயில் வருதா. அப்போ ஈன்னு வந்தாலே அங்கே ஈன்ற உடம்படுமை வரும். பார்த்தோமா? இ இ ஐ வரின் எவ்வும், ஏனே உயிர் வரின் வவ்வும், ஏ முன் எவ்வும் வவ்வும் வரும். சரிங்களா? ஸோ இங்கே ஈ போட்டாச்சு. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி ஈ ப்ளஸ் யான்றது நமக்கு என்னவா மாறிடும்? யா என்று மாறி நீ அதைன்னு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? நீ அதை இதை கொடுத்துட்டு நமக்கு பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே நீன்னு இருக்குது, இங்கே அதைன்னு இருக்குது, இங்கே நடுவில் வந்து யா இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நடுவில் யா வா பார்த்தாலே அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிச்சுருங்க, அதுக்கப்புறம் பிரிச்சுருங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா வரும். ஓகேங்களா? அப்போ இது வந்து நீ ப்ளஸ் அதை அப்படி சொல்லிட்டு பிரிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள், ஐகார ஈரு. நாவை ப்ளஸ் அசைத்த. ஸோ இங்கே என்ன இருக்குது? நிலைமொழி நீற்றெழுத்து ஐ அப்படின்னு வருது. வருமொழியின் முதல் எழுத்து ஆ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஐ ஆ நிலைமொழி நீற்றெழுத்து உயிராகவும் வருமொழியின் முதல் எழுத்து உயிராகவும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே உடம்படுமை வரும். என்னென்ன உடம்படுமை இருக்குது? யா, அதாவது ஈ இவ் அப்படின்ற உடம்படுமை இருக்குது. இங்கே நமக்கு ஐ கொடுத்துருக்காங்க. அப்போ ஐ முன் எவ்வும் பார்த்தோமா? இ ஐ முன் எவ்வும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நாவை ஈன்ற உடம்புடைமை போட்டுக்கலாம், ஆ போட்டுக்கலாம், அசை போட்டுக்கலாமா? அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ன விதியின்படி யா என தெரிந்து நாவை அசைத்த. நமக்கு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, நாவை அசைத்த என்பதை பிரித்து எழுதுங்க அப்படின்னு கேட்டேனாக்கா நடுவில் யா வா இருக்கான்னு பாருங்கள். இருக்கா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளதை ஒரு வார்த்தையாகவும் அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு வார்த்தையாகவும் பிரிச்சுக்கோங்க. ஸோ நாவை அசைத்த. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மெய்யாக எடுத்துக்கணும். அப்போ வந்து இ ப்ளஸ் ஆன்னு இருக்கும். அப்போ வந்து அசைத்தன்னு போட்டுக்கோங்க. நாவை ப்ளஸ் அசைத்த. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதிலே நீங்கள் சேர்த்து எழுதுகவும் எப்படி எழுதணும் தெரிஞ்சுக்கணும், பிரித்து எழுதுக எப்படின்னாலும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நாவை ப்ளஸ் அசைத்தன்றதை இப்போ நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்? ஒரு புணர்ச்சி விதியின் அடிப்படை யூஸ் பண்ணி சேர்த்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன படிச்சிருக்கோம்? நாவை அசைத்தன்ற ஒரு சேர்த்து எழுதுக கான்செப்டை பார்த்துருக்கோம். இப்போ இதுவே சேர்த்து எழுதுக வார்த்தையை கொடுத்துட்டு பிரித்து எழுதுன்னு கேட்டேனாக்கா அதை நம்ம இப்படி பிரிக்கணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகர ஈரு. ஸோ இ ஐ முன் எவ்வும் ஏனைய உயிர் முன் வவ்வும் பார்த்தோமா? ஓகே. இங்கே பாருங்கள், பல ப்ளஸ் என்று. அப்போ இங்கே என்ன இருக்குது? நிலைமொழி நீற்றெழுத்து ஆ அப்படின்னு இருக்குது, வருமொழி முதலெழுத்து ஏ இருக்குது. அப்போ வந்து உயிரெழுத்தாக முடிந்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே உடம்படுமை வரும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன உடம்படுமை வரும்? வாதம் யூஸ் பண்ணணும். ஏன்னா அகரம் வந்திருக்கு. ஸோ அகர ஈற்று வந்தாக்கா அங்கே வந்து வாதம் யூஸ் பண்ணணும். அப்போ இவ் ப்ளஸ் ஏ போட்டுக்கலாம். அடுத்தது ஏ உடல் மேல், அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின்படி இவ் ப்ளஸ் ஏ என்பது வே என்று திரிந்து பலவென்று என்று ஆகியது. ஸோ பல ப்ளஸ் என்று சேர்த்து எழுதுக.
பலவென்று. பலவென்று என்பதை பிரித்து எழுதுங்க அப்படின்னாக்கா, இப்போ நடுவில் வா இருக்குங்களா, அப்போ என்ன பண்ணுங்கள், பல ப்ளஸ் இந்த இது வந்து என்ன சவுண்டில் முடியுதோ அதை தனியாக எடுத்துக்கோங்க. இவ்வு ப்ளஸ் ஏன்னு இருக்குங்களா, இது எப்படி பிரிக்கலாம், இவ்வு ப்ளஸ் ஏன்னு பிரிக்கலாம். அப்போ பல ப்ளஸ் என்று அப்படி சொல்லிட்டு போடலாங்களா, ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இது சேர்த்து எழுதிக்கிட்டோம். சப்போஸ் இதை கொடுத்துட்டு பிரித்து எழுதுனாக்கா இப்படி பிரிக்கணும். அடுத்தது பாருங்கள், நிலா ப்ளஸ் ஒளி. ஸோ இங்கே ஆகாரம் வந்திருக்கு, ஆகார ஈறு வந்து இங்கேயும் வந்து உயிரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது வவ்வுங்களா, அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், இல்லு ப்ளஸ் ஆ அப்படின்னு போட்டுக்கலாமா. ஓகே, அடுத்தது இங்கே வந்து ஒரு உடம்படுமை வந்து இவ்வு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது எப்படி எழுதிக்கலாம், நிலா இவ்வு ப்ளஸ் ஓ லி. இவ்வு ப்ளஸ் ஓன்றது நமக்கு என்னவா வந்து மாறும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்பே ஓன்னு மாறுமா. அப்போது நிலா ஒளி, சரிங்களா. ஸோ நிலா ப்ளஸ் ஒளி என்பது சேர்த்து எழுதுறப்ப எப்படி வரும், நிலா ஒளி. இது நமக்கு சேர்த்து எழுதுக்கு பார்த்துட்டோமா. இதே பிரித்து எழுதுக அப்படின்னாக்கா என்ன பண்ணிக்கணும், இங்கே நடுவில் யா இருக்கா வா இருக்கான்னு பாருங்கள். ஓகே, வா இருக்குது, அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளதை ஒரு தனி சென்டென்ஸ். ஓகே, நிலா. அடுத்தது இவ்வு ப்ளஸ் ஓ இருக்குது, அப்போ அந்த இவ்வை எட்ட புள்ளி தள்ளிட்டு ஓ மட்டும் எடுத்துக்கோங்க, நிலா ஒளி. இதுதான் பிரித்து எழுதுக. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ நான் ஸ்லோவாக தான் போவேன், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்து படித்தாலும் நல்லா தெளிவாக படிக்கணும், அதுதான் என்னுடைய கான்செப்ட். ஓகேங்களா. ஏகார ஈறு, சரிங்களா. இப்போ ஏகார ஈறு அப்படின்னாலே நம்ம என்ன சொன்னோம், அங்கே வந்து எவ்வும் வரும் வவ்வும் வரும் பார்த்துருந்தோமா. ஓகே, இங்கே பாருங்கள், ஏ ஒன்றே ப்ளஸ் எண்ணின். அப்போது இங்கே எப்படி இருக்குது, இரு ப்ளஸ் ஏன்னு இருக்குங்களா, அப்போ ஏ வந்திருக்கு. ஏ வந்தாக்கா நம்ம ஈயும் யூஸ் பண்ணலாம், இவ்வும் யூஸ் பண்ணலாம். ஸோ எகர உடம்படுமை போட்டோம் அப்படின்னாக்கா ஒன்றே எண்ணின், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்பே. அடுத்தது இவ்வு ப்ளஸ் ஏ ஒன்றே வெண்ணின். ஸோ நாம் ஒரு இந்த விஷயத்தை சேர்த்து எழுதுகிறப்ப ஒன்றே எண்ணின் எழுதலாம் அல்லது ஒன்றே வெண்ணின் எழுதலாம், கரெக்டுங்களா. ஸோ நமக்கு ஆப்ஷனில் ஒன்று இது இருக்கும், இல்லைனா இது இருக்கும். இல்லைனா வந்து ஆப்ஷனில் நமக்கு ஆப்ஷன் ஏ ஒன்றே எண்ணின், ஆப்ஷன் பி ஒன்றே வெண்ணின், ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை கொடுத்தானாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷன் சி தான் போடணும். ஏன்னா ஏகாரம் வந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே எகர உடம்படுமையும் வரும் வகர உடம்படுமையும் வரும். இதுதான் அந்த விதி. இ ஐ வழி எவ்வும், ஏனே உயிர் வழி வவ்வும், ஏமுன் இவ்விருமையும், உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். சரிங்களா. ஸோ நன்னூல் இந்த பாடல் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் நாம் இப்போ பார்த்த கான்செப்ட். என்ன பார்த்தோம், உயிரீற்று புணர்ச்சி அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, தெளிவாயிட்டிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது செகண்ட் வந்து குற்றியல் உகர புணர்ச்சி. இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். நிலைமொழி இறுதி குற்றியல் உகரம். ஓகேங்களா, நிலைமொழியோட இறுதி வந்து குற்றியல் உகரம். உயிர் முதன் மொழியோடு புணரும் பொழுது தான் ஊர்ந்து வந்த வல்லினமையை நிறுத்தி தான் மட்டும் மறையும். பின் அந்த வல்லினமையுடன் வருமொழி முதலில் உள்ள உயிரானது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்வே என்னும் விதிப்படி சேர்ந்து புணரும். என்ன மேம், ஏதோ வேறு லாங்குவேஜில் படிக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் ஆகுதுங்களா? ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போது கருத்தோடு ப்ளஸ் இசைத்த, கருத்தோடு ப்ளஸ் இசைத்த, இது என்னவா இருக்குது, கருத்தோடு. எப்பயுமே இந்த லாஸ்ட் எழுத்து தான் பார்க்கணும். இது எப்படி பிரிக்கலாம், இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரிக்கலாமா, இட்டு ப்ளஸ் ஊ. ஸோ நிலைமொழி இறுதி குற்றியல் உகரம். குற்றியல் உகரம்னா குசுடு துபுருன்னு வரணுங்களா. ஓகேங்களா, குற்றியல் உகரம்னா குசுடு துபுரு அப்படின்னு முடியணும். இதுதான் குற்றியல் உகரம். சரிங்களா ஆஃபீஸர். குசுடு துபுருனா குற்றியல் உகரம். இப்போ இங்கே என்ன இருந்திருக்கு, ஒரு குற்றியல் உகரத்தில் முடிஞ்சிருக்கு. நிலைமொழி இறுதி குற்றியல் உகரம். ஓகேங்களா. உயிர் முதன் மொழியோடு புணரும் பொழுது, இங்கே உயிர் முதல் இருக்குங்களா, அது கூட புணரப்ப தான் ஊர்ந்து வந்த வல்லின மெய்யை, வல்லினம் என்னதுங்க இட்டு, அந்த வல்லினை மெய்யை நிறுத்தி தான் மட்டும் மறையும். அதாவது இந்த ஊ வந்து மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறைஞ்சிட்டு பின் அந்த வல்லின மெய்யுடன், அந்த வல்லின மெய் இது இருக்குங்களா, இதுடன் வருமொழி முதலில் உள்ள உயிரானது. ஸோ வருமொழி இது, அந்த வருமொழி முதலில் உள்ள உயிரானது என்ன பண்ணுதுங்களாம், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்வு என்னும் விதியின்படி ஒன்றி நமக்கு என்னவா மாறுது, கருத்தோடு இசைத்த அப்படின்ற மாதிரி வருது. புரியுதுங்களா ஆஃபீஸர். நம்ம ஆப்ஷன் பார்க்க உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை, குற்றியல் உகரமாக இருந்துச்சுனாக்கா, குற்றியல் உகரம் என்ன மேம் அப்படின்னாக்கா குசுடு துபுரில் முடியணும்.
அப்படி குற்றியலுகரத்தில் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா எல்லாமே வந்து ஊ சவுண்டில் இருக்குங்களா. இக்கு ப்ளஸ் ஊ, இச்சு ப்ளஸ் ஊ, இட்டு ப்ளஸ் ஊ, இத்து ப்ளஸ் ஊ, இப்பு ப்ளஸ் ஊ, இரு ப்ளஸ் ஊன்னு இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து வருமொழியில் முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எப்படி சொல்கிறாங்க, அது என்ன பண்ணுங்களாம், தான் வந்த அந்த வல்லின மெய்யை மட்டும் நிறுத்தினா அதை மட்டும் நிறுத்திட்டு தான் மட்டும் மறையும். அப்போ அந்த ஊன்றது மறைஞ்சிடும். ஓகேங்களா. இன்னும் சிம்பிளாக சொல்லணுனாக்கா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அதாவது இது குசுடு துபுரல் இருக்குங்களா, இதுக்கு முன்னாடி உயிர் வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த உயிர்வரின் உக்குரல்னா உக்குரல் ஆனது மெய் விட்டு ஓடும். மெய்னா இது இந்த மெய்யை விட்டு ஓடிடும் அப்படின்ற அடிப்படையில் ஊ வந்து போயிடும். அப்போ இட்டு மட்டும் இருக்கும். அப்போ இட்டு ப்ளஸ் ஈ இருக்குங்களா. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற அடிப்படையில் இந்த இட்டுக்கு மேலே ஈ வந்து ஜாயின் ஆகி டி அப்படின்னு வந்து கருத்தோடி சேர்த்தா அப்படின்னு மாறும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்க, நிலைமொழி இறுதி குற்றியலுகரம். நிலைமொழி இறுதி குற்றியலுகரம் எகர முதன் மொழியோடு எப்படி எகர முதன் மொழியோடு புணரும் பொழுது இகரமாக திரிந்து புணரும். இப்போங்க பாருங்க, களிறு ப்ளஸ் யானை, இது என்னவா முடியுது, ஒரு குற்றியலுகரமாக இருக்குது. இது என்னவா இருக்குது, ஒரு குற்றியலுகரமாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது, ஒரு எகர முதன் மொழியாக இருக்குது. இது கூட புணர்றப்ப என்ன ஆகுமா, புணரும் பொழுது இகரமாக திரிந்து புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இரு ப்ளஸ் ஊ அப்படின்றது இகரமா ஈ அப்படின்ற மாதிரி மாறும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னாக்கா, நெடிலோடு உயிர் தொடர் என்னும் விதியின்படி ரகர ஒற்று இரட்டியது. ஸோ இங்கே என்ன ஆகுது, நெடிலோடு உயிர் தொடர். ஸோ இங்கே என்னது, ஊ இரு ப்ளஸ் ஊ இருக்குங்களா, இரு ப்ளஸ் ஊன்னு இருக்குது. இது வந்து ஒரு நெடியில் தொடருது. யானை யா அப்படின்ற ஒரு உயிர் தொடருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒற்று இரட்டிக்கும். அப்போ களிற்று ப்ளஸ் யானை. அடுத்தது இங்கே இருக்க ஊவானது ஈயாக திரியும். பார்த்துமா, இகரமாக திரிந்து புணரும். அப்போது அந்த ஊன்றது ஈயாக மாறி என்னவா மாறிடும், களிற்றி. ஓகேங்களா. இந்த ஊன்றது ஈயாக மாறிச்சுன்னாக்கா இரு ப்ளஸ் ஈ ரீன் ஆகிடும். அப்போ களிற்றி யானை. ஓகேங்களா. ஓகேங்களா ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு பாருங்க, அப்போது நமக்கு இது என்ன கேட்பாங்க, களிறு ப்ளஸ் யானை சேர்த்து எழுதுக. ஆன்சர் என்ன, களிற்றி யானை. உயிர் அதாவது குற்றியலுகரத்தில் முடிஞ்சு முதல் எழுத்தானது எகர முதல் மொழியோடு இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மெய்யானது இரட்டிக்கும். அடுத்தது இந்த ஊவானது ஈயாக திரிந்து ரீ என்று மாறும். அப்போது களிற்று யானை என்று மறையும். சரிங்களாம்மா. ஸோ களிறு ப்ளஸ் யானை சேர்த்துனாக்கா களிற்று யானை. இதுவே இதை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னாக்கா எப்படி எழுதணும், களிறு ப்ளஸ் யானை, களிறு ப்ளஸ் யானை அப்படி சொல்லிட்டு நம்ம எழுதணும். அடுத்து பாருங்க, சில இடங்களில் நிலைமொழி ஈற்று முற்றுகரமும் குற்றியலுகரம் போல தான் ஊர்ந்து வந்த மெய்யை நிறுத்தி தான் மறைந்து புணரும். என்ன சொல்கிறாங்க, இப்போ பாருங்க, நிலைமொழியானது ஈற்று முற்றுகரமும் குற்றியலுகரம் போல தான் ஊர்ந்து வந்த மெய்யை நிறுத்தி. அதாவது வந்து குற்றியலுகரம்னா குசுடு துபுரு. ஓகேங்களா. குற்றியலுகரம்னா குசுடு துபுரு. இது இல்லாமல் மீதி உள்ள ஊ சவுண்டில் வர மற்ற எழுத்துலாம் இருக்குங்களே அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா முற்றியலுகரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த முற்றியலுகரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா குற்றியலுகரம் போல தான் ஊர்ந்து வந்த மெய்யை நிறுத்தி தான் மறைந்து வரும். இப்போ இங்கே பாருங்கள் ஊன்னு இருக்கா, இது வந்து ஒரு முற்றியலுகரம். இது வந்து இவு ப்ளஸ் ஊங்களா. அப்போ இந்த ஊவானது மறைந்து இவு ப்ளஸ் ஆ என்று ஆகி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற மாதிரி செலவழித்தான் என்று மாறும். ஸோ செலவு ப்ளஸ் அழித்தான் சேர்த்து எழுதணும் அப்படின்னாக்கா செலவழித்தான். ஓகேங்களா. அதுவே இது செலவழித்தான் என்பதை பிரித்து எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த வா இருக்கா அப்படின்னு பிரிச்சிருங்க. அப்போது செலவு ப்ளஸ் அழித்தான். ஓகேங்களா. செலவழித்தான். நெக்ஸ்ட் பாருங்க, நிலைமொழி ஈற்றில் டகரத்தையும் ரகரத்தையும் பற்றுக்கோடாக கொண்டு வரும் நெடித்தொடர் குற்றியலுகரம். நெடில்தொடர் குற்றுகரமானது உயிர்த்தொடர் குற்றுகரமும் வருமொழியோடு புணரும் பொழுது தாம் ஊர்ந்து வந்த ஒற்றுக்கள் இரட்டித்து புணரும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பாருங்க, நிலைமொழியின் ஈற்றில் டகரம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து டகரம்னா டா,
டகரத்தையும் அடுத்தது ரகரத்தையும் ஓகேங்களா, டகரத்தையும் ரகரத்தையும் வந்து பற்றுக்கோடாக கொண்டு வரும் நெடில்தொடர் குற்றியலுகரம் ஓகேங்களா. ஸோ நெடில்தொடர் குற்றியலுகரம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். நெடில்தொடர் குற்றியலுகரம் என்னன்றாக்கா அது நமக்கு 2 எழுத்தில் தான் இருக்கும். நெடில்தொடர் குற்றியலுகரம்னாலே நமக்கு 2 எழுத்தில் தான் இருக்கும், தெரியுதுங்களா. கோடு 6 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ நெடில்தொடர் குற்றியலுனாலே நமக்கு வந்து 2 எழுத்தில் தான் இருக்கும். அப்புறமேட்டுக்கா அந்த அதாவது ஃபஸ்ட்டு எழுத்து வந்து நமக்கு வந்து நெடில் எழுத்தாக இருக்கும். நெடில்தொடர் குற்றியலுகரம் அதாவது நெடிலை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் இருக்குது, நெடிலை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் இருக்குது, சரிங்களா. நெடில் அதான் இதுதான் வந்து நெடில்தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர்னாலே 2 எழுத்தில் இருக்கும், சரிங்களா. ஸோ டகரத்தையும் ரகரத்தையும் பற்றுக்கூடாக கொண்டு வரும் நெடில்தொடர் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரமும். ஸோ இது வந்து உயிர்த்தொடர், ஏன்னா வந்து இங்கே வந்து உயிர் எழுத்தாகவே இருக்குது, சரிங்களா. ஓகே, இது வந்து நெடில் தொடர், ஏன்னா இக்கு ப்ளஸ் ஓ அப்படின்னு இருக்குங்களா. அப்போ இது வந்து நெடில்தொடர் குற்றியலுகரம் சொல்லலாம். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக உயிர் எழுத்தாக தான் இருக்கப்போ இது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம் சொல்லலாம். வரும் மொழியோடு புணரும் பொழுது தாம் ஊர்ந்து ஒரு முற்றுக்கள் இரட்டித்து புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ கோடு ப்ளஸ் அண்ணன் இருக்கா, இது வருமொழியோடு புணர்றப்ப என்ன ஆகுங்களாம், அந்த இப்போ இதனுடைய மெய்யெழுத்து என்ன, இட்டு, அந்த இட்டானது இரட்டித்து புணரும் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு இட்டு இருக்குது, திரும்ப இன்னொரு இட்டு வருமா, இட்டு அதாவது வந்து இங்கே ஒன்று ஜாயின் ஆயிடுச்சுங்களா. அடுத்தது உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் ஓகேங்களா. ஸோ வருமொழியில் உயிர் இருக்கிறப்ப இந்த உக்குரலானது மெய்விட்டு ஓடும், உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடியது. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பே ஓகேங்களா. அப்போ கோட்டு அண்ணன். ஸோ கோடு ப்ளஸ் அண்ணன் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கோட்டு அண்ணன் ஓகேங்களா. கோடு ப்ளஸ் அண்ணன் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா கோட்டு அண்ணன். இதுவே பிரித்து எழுதணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன வரணும், இங்கே பார்க்குறோம் இது வந்து ஒரு அதாவது நெடில் எழுத்தாக இருக்குது, கோ அப்படின்னு நெடில் எழுத்தாக இருக்குது. இங்கே வந்து இட்டுட்டா ஓகேங்களா. ஸோ 2 வல்லினமும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா இங்கே இதோட பிரிச்சுக்கோங்க. இது வந்து இட்டு ப்ளஸ் ஆ, சென்ட்ரல் என்ன இருக்குது, இட்டு ப்ளஸ் ஆன்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ அண்ணன் அப்படின்றத தனியாக பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா, அண்ணன்றது தனியாக பிரிச்சுக்கலாம். அடுத்து இங்கே என்ன இருக்கும், கோ இட்டு ப்ளஸ் அண்ணன் அப்படின்னு இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த இட்டானது அதை வந்து போக விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், கோ இட்டு போட்டுக்கணும். அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு உயிர் இருந்திருக்கும், அதாவது வந்து உக்குரல் இருந்திருக்கும். அப்போ கோ இட்டு ப்ளஸ் ஊ ப்ளஸ் அண்ணன் போட்டுட்டு அப்போ வந்து கோடு அண்ணன் உடல் மீது வந்து ஒன்று எழுது, அப்போ வந்து கோடு ப்ளஸ் அண்ணன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு இது இந்த மாதிரிலாம் பிரிக்கணுன்றதுக்கான ஒரு ஐடியா வரும். அதனால தான் உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் வரும். அடுத்து பாருங்கள், ஸோ வந்து இப்போது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் பார்க்க போகிறோம். இப்போ உயிர்த்தொடர் குற்றியலுகரம் இருக்குங்களா 6. ஸோ இது உயிரை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் இருக்குது. இங்கே நமக்கு கரை அப்படின்னு இருக்குங்களா, இங்கே நமக்கு என்ன இருக்குது, வருமொழியோடு புணருது. ஸோ என்ன ஆகும், ஸோ ஒரு உயிர்த்தொடர் குற்றியலுகரமானது அங்கே என்ன ஒற்று இருக்கோ அந்த ஒற்று இரட்டிக்கும், ஆற்று ப்ளஸ் கரை. அடுத்தது இங்கே என்ன பண்ணிக்கலாம், வல்லெழுத்து மிக்கது ஓகேங்களா, வல்லெழுத்து மிக்கது அப்படின்ற அடிப்படையில் இங்கே இங்கே வந்து உயிரெழுத்தில் இல்லை ஓகேங்களா. உயிர் இருந்ததுனா தான் இந்த உக்குரல் மெய்விட்டு விடும். ஆனால் இங்கே வந்து என்னவா ஸ்டார்ட் ஆகுது, இக்கு ப்ளஸ் ஆ அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது கரை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு இக்கு சேர்த்துப்போம், அதுதான் வல்லெழுத்து மிக்கது அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு குற்றியலுகரம் இருக்குது ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு கசட தவறு இருக்குனாக்கா கண்டிப்பாக இங்கே ஒரு வல்லின மெய்ன்றது கண்டிப்பாக வந்துடும். அப்போ ஆற்று கரை, சரிங்களா. ஸோ 6 ப்ளஸ் கரை என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது ஆற்று கரை. ஆற்று கரை என்பதை எவ்வாறு பிரித்து எழுதலாம், இதோட பிரிச்சுருங்க கரை. அடுத்தது இது என்ன பண்ணிக்கலாம், ஆற்றுன்னு இருக்குது, அப்போ கண்டிப்பாக அது 6ஆக தான் இருக்கும், 6 ப்ளஸ் கரை ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்றது ஊவா தெரியும் ஓகே, அது அடுத்து பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், முரடு காலை. ஆக்சுவலி வந்து முரடு காலை தான் சொல்லணுமா, நம்ம வந்து முரட்டு காலை சொல்கிறல, அது வந்து முரடு காலை தான். இப்போது இட்டு ப்ளஸ் ஊ இருக்குங்களா, இங்கே வந்து காலைன்னு இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே என்ன இருக்குது 2 இருக்குங்களா, அப்போ இட்டு ப்ளஸ் ஊ. ஸோ ஓகேங்களா. ஸோ டகர ஈர் இருக்குது, அப்போ என்ன பண்ணோம், டகரம் வந்து இரட்டுதல் பார்த்தோமா,
டகரம் வந்து என்ன ஆகும்? இரட்டிக்கும். டகரம் வந்துச்சுனாலே நிலைமொழி ஈற்றில் டகரமோ ரகரமோ வந்துச்சுனாக்கா அது என்னவாகும் அப்படின்னாக்கா இரட்டிக்கும்னு பார்த்தோமா, அந்த ஒற்றுக்கள் இரட்டித்து புணரும். ஸோ இங்கே இருக்கிற இந்த டகரம் அப்படின்றத நம்ம வந்து இங்கே ஒரு இட்டு எக்ஸ்ட்ரா போட்டுப்போம். அப்போ இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வலி மிக்கது. சரிங்களா? ஸோ குற்றியலுகரமாக முடிந்து முதல் எழுத்தும் கசடுதபர அப்படின்ற மாதிரி வல்லின ஒற்றாகவே இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே கண்டிப்பாக வல்லினம் மிகும். அப்படின்ற அடிப்படையில் முரட்டு காலை. அப்போது முரடு ப்ளஸ் காலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது முரட்டு காலை. சரிங்களா ஆஃபீஸர்? முரட்டு காலை என்பதை எவ்வாறு பிரித்தேன் அப்படின்னாக்கா இது அப்படியே வந்து அது நடுவில் சந்தியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை தனியாக எடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக பிரிச்சுருங்க. இது வந்து முரட்டு. ஓகேங்களா? முரட்டு அந்த இக்கு அப்படியே விட்டுருங்க. ப்ளஸ் காலை. முரட்டு ப்ளஸ் காலையும் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த இட்டுன்றது இங்கே ஒரு இட்டு இருக்குது, திரும்ப இங்கே இட்டு ப்ளஸ் ஊன்னு இருக்குது. தெரியுது? அப்போ என்ன பண்ணோம்? இந்த இட்டு விட்டுடலாமா? அப்போது முரடு ப்ளஸ் காலை. புரியுதுங்களா? ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், களிறு ப்ளஸ் மறுப்பு. ஸோ இங்கே நமக்கு அதாவது வந்து என்னது இது பேர் என்ன? ரகரமையும். ஓகேங்களா? ஸோ ரகரத்தையும் வந்து நமக்கு வந்து கொண்டிருக்கு அப்படின்னாக்கா களிறு இருக்குங்களா? அப்போ என்ன இருக்குது? இந்த ரகரமானது ஒற்று இரட்டிக்கும். அப்போ அதன் அடிப்படையில் ஒற்று இரட்டிக்குது. சரி, ஓகே. களிற்று மறுப்பு. இங்கே ஏன் நம்ம எதுவுமே மெய்யெழுத்து வரல அப்படின்னு கேட்கலாம். ஏன் வரல? கசட தபர இல்லை, கசட தபர அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் இல்லை. அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே வல்லினம் மிகும். சரிங்களா? குற்றியலுகரமாக முடிந்து அதுவே ஒரு வல்லினம் மெய்யாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, வல்லின உயிர்மெய்யாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே கண்டிப்பாக வல்லினம் மிகும், வல்லின மெய்யெழுத்து மிகும். இங்கே நமக்கு ஏன் மிகல அப்படின்னாக்கா அங்கே நமக்கு கசட தபர அப்படின்ற வார்த்தையில் எழுத்துல எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக களிற்று மரபு. அப்போ களிறு மறுப்பு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது களிற்று மரபு. களிற்று மரபு என்பது எப்படி பிரித்தேன் அப்படின்னாக்கா இங்கே பார்க்குறீங்க, ரெண்டு ஒற்று இருக்குது தனி, அதாவது வந்து சேர்ந்து இருக்குது. அப்போது களிற்று ப்ளஸ் மறுப்பு அப்படின்னு பிரித்து எழுதிக்கோங்க. அடுத்தது இது என்ன பண்ணிக்கலாம்? இங்கே இரு இருக்குது, இங்கே அப்புறம் இங்கே ஒரு இரு இருக்குது. எப்பவுமே வந்து இது ரெண்டு நமக்கு வந்து ஒன்றா இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? களிறு ப்ளஸ் மறுப்பு. இதுதான் நாம் பிரித்து எழுதுறது. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது, அவங்கள பிரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, டைம் ரொம்ப எடுத்தாலும் பரவாயில்ல, முடிச்சிடலாம். நம்ம ஸ்லோவாக போனாலும் தரவாக முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னாக்கா இயல்பாகவும் விதினாலும் இருக்கும் உயிரிடு. இதில் மொத்தம் வந்து பல சில, அடுத்து திசை பெயர், பூ பெயர், பண்பு பெயர், இவ்வளோ டாபிக். இவ்வளோ தான் நமக்கு இருக்குது இதில் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம மொத்தம் வந்து எத்தனை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மொத்தம் வந்து 7 டாபிக் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து தேர்ட் டாபிக் பாருங்கள். இது நம்ம இந்த புக்கில் பார்க்குறப்ப மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து நம்ம 11th பார்க்குறப்ப நமக்கு ஒன்றுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இயல்பாகவும் விதியினாலும் நிற்கும் உயிரீறு என்ன? இம்மு ப்ளஸ் ஐ. ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, இளமை. இதில் நிலைமொழி இறுதி இயல்பாகவே உயிரெழுத்தாக அமைந்துள்ளது. ஸோ இளமை பருவம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இன்னு ப்ளஸ் ஆ, வண்ணம் ப்ளஸ் பிறமொழி. இதில் நிலைமொழி இறுதி மகர மெய்யாகும். ஆமாம். இது வருமொழியோடு புணரும் பொழுது மவ்வீறு ஒற்றி அழிந்து, இந்த மவ்வுடைய ஒற்று அழிந்து என்னும் விதியினால் கெட்டு வண்ணம் ப்ளஸ் பிறமொழி உயிரீராக மாறுகின்றது. வண்ணம் ப்ளஸ் பிறமொழி அப்படின்றது உயிரீராக மாறுகின்றது. இவ்வாறு இயல்பாகவோ இலக்கண விதிகளாலோ நிலைமொழி ஈற்றில் நிற்கும் உயிரெழுத்துக்கள் க ச த ப முதன் மொழியோடு புணரும் பொழுது பெரும்பாலும் அந்த வல்லெழுத்துக்கள் மிக்கு புணரும். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இளமை ப்ளஸ் பருவம் இருக்குங்களா? இளமை பருவம். ஏன்னா வருமொழி முதல் எழுத்து என்ன இருக்குது? வல்லின ஒற்றா இருக்குது, க ச த ப இருக்குது. அப்போ இங்கே கண்டிப்பாக வல்லினம் மிகும். அடுத்து பாருங்கள், வண்ண ப்ளஸ் பிறமொழி, வண்ண பிறமொழி. ஏன் இங்கே இப்போ போடுறோம்? இங்கே வருமொழியோட முதல் எழுத்து என்பது காசா தாபா அந்த இதில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அதுதான் இயல்பினும் விதியும் என்ற உயிர் முன் காசா தாபா மிகும். இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன். ஓகேங்களா? ஸோ இந்த உயிருக்கு முன்னாடி ஐ ஆ, இந்த உயிருக்கு முன்னாடி காசா தாபா மிகும். ஓகேங்களா? இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் காசா தாபா மிகும் விதவாதன மண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்து பல சில.
பல என்னும் சொல் முன் பல என்னும் சொல்லும் சில என்னும் சொல் முன் சில என்னும் சொல்லும் வந்து புணரும் பொழுது இங்கே பாருங்க பல ப்ளஸ் பல அப்படின்னா பல பல, சில ப்ளஸ் சிலனா சில சில, வல்லெழுத்து மிக்கு புணரும் பல பல சில சில, அதாவது இயல்பாக புணரும். ஓகே, பல பல சில சில அப்படின்ற மாதிரி புணருமா, வல்லெழுத்து மிக்கவும் வந்து புணருமா, பல பல சில சில அப்படின்ற மாதிரி வந்து மிகவும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிலைமொழி இறுதியில் உள்ள அகரம் கெட எஞ்சின் இருக்கும் லகரம் ரகரமாக திரிந்து புணரும். அதாவது நிலைமொழி இறுதியில் அகரம் இருக்குங்களா, பல இல்லு ப்ளஸ் ஆ அப்படின்னு எழுதலாமா. ஸோ இங்கே அகரம் வந்து கெட்டு போக எஞ்சின் இருக்கும் லகரம், ஸோ இல்லு இருக்குங்களா, அந்த லகரம் என்னவோ தெரியுங்களா, ரகரமாக தெரியுமா. ஸோ அந்த இல்லு என்பது இர்ராக மாறும் சொல்கிறாங்க, திரிந்து புணரும் சொல்கிறாங்க. அப்போ என்னவா மாறும், இல்லானது இர்ராக மாச்சுனாக்கா பர் ப்ளஸ் பல பற்பல அப்படின்னு மாறும். ஓகேங்களா. ஸோ சில ப்ளஸ் சிலன்னு இருக்குங்களா, சில ப்ளஸ் சில அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து இது எப்படி எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு நிலைமொழியில் தான் நம்ம பிரிக்கணும். இல்லு ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கலாமா, ப்ளஸ் சில. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம், நிலைமொழி இறுதியில் உள்ள அகரம் கெட்டு போக, அப்போ இந்த அகரம் வந்து கெட்டுடும். அப்போது சில் இல் ஓகேங்களா ப்ளஸ் சிலன்னு இருக்கும். இந்த இல்லானது என்னவோ தெரியும் சொல்கிறாங்க, இர்ராக தெரியும் சொல்கிறாங்க. அப்போது சிற் சில ஓகேங்களா, சிற் சில என்று தெரியும். இப்படி நாம் எழுதலாம். ஸோ நார்மலாக இயல்பாக பல பல சில சில, வல்லெழுத்து மிக்க பல பல சில சில. அடுத்தது நிலைமொழியில் அகரம் கெட்டு அந்த லகரம் வந்து ரகரமாக திரிந்து பற்பல சிற்சில அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ நமக்கு பற்பல என்பதை பிரித்து கேட்டால் என்ன எழுதணும், பல ப்ளஸ் பல அப்படின்னு தான் போடணும். சிற்சில என்பதை சில ப்ளஸ் சில அப்படின்னு தான் பிரித்து எழுதணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பல சில எனும் சொற்களின் முன் பிற சொற்கள் வந்து புணரின் நிலைமொழி இறுதி அகரம் கெட்டும் புணரும் கெடாமலும் புணரும். அதாவது பல சில இருக்குங்களா, பல சில அப்படின்னு இருக்குது. இந்த சொற்களுக்கு முன்னாடி பிற சொற்கள் வரும்பொழுது, இந்த சொற்களுக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே பல பல சில சில, அது என்ன சொற்கள் இருக்கோ அதை தான் திருப்பி ரிப்பீட் ஆச்சு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, பிற சொற்கள் வருது. இங்கே பல இருக்குது, இங்கே கலை இருக்குது, இங்கே சில இருக்குது, இங்கே வலை இருக்குது. அப்போ பிற சொற்கள் வந்து புணர்றப்ப அந்த நிலைமொழி இறுதியோடைய நிலைமொழி இதுங்களா, வருமொழி இதுங்களா. ஸோ இந்த நிலைமொழியோட இறுதி இருக்குங்களே, அந்த அகரம் வந்து கெட்டும் புணரும் கெடாமலும் புணரும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கே வந்து கெட்டும் புணருமா கெடாமலும் புணரும். இப்போ இங்கே வந்து பல ப்ளஸ் கலைனா பலகலை, சில ப்ளஸ் கலைனா சிலவலை. அடுத்து அகரம் கெட்டு புணர்ந்ததுன்னா பல ப்ளஸ் கலைனா பல்கலை, ஏன்னா இல்லு ப்ளஸ் ஆ ப்ளஸ் கலை அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இந்த அகரம் கெட்டுச்சு அப்படின்னாக்கா பல்கலை. ஸோ இப்படி எழுதலாம் சொல்கிறாங்க, சில ப்ளஸ் வலை சில்வலை. ஓகேங்களா. ஸோ இது இயல்பாக புணர்ந்தால் இப்படி புணரும், வல்லெழுத்து மிக்குச்சு அப்படின்னாக்கா பல பல சில சிலனாக்கா பிரித்து எழுதுறோம் பல பல சில சில. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிலைமொழி இறுதியில் உள்ள அகரம் கெட. ஓகேங்களா. ஸோ இந்த அகரம் கெட்டு நமக்கு எப்படி மாறுங்களா, பல்பல சிற்சில அப்படின்னு மாறும். ஒரு சில நேரத்தில் நமக்கு பிற சொற்கள் வந்துச்சுனாக்கா, அந்த பல சிலக்கு முன்னாடி பிற சொற்கள் வந்துச்சுனாக்கா அது வந்து அகரம் கெட்டும் வருங்களாம் கெடாமலும் வரும்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது கெடாமல் வந்திருக்கு, இது கெட்டு வந்திருக்கு. சரிங்களா. ஸோ பல்கலைன்றது பல ப்ளஸ் கலை அப்படின்னு பிரித்து எழுதலாம், சில்வலைன்றது சில ப்ளஸ் வலை என்பதை பிரித்து எழுதலாம். இதெல்லாம் எப்படியும் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிது அப்படின்னாக்கா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப மட்டும் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இதே நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓகே, இங்கே சில ப்ளஸ் வலை இருக்குது, ஓகே பல சில படிச்சிருக்கோம், ஓகே பார்க்குறோம், ஆப்ஷனை பார்க்குறோம், ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். நமக்கு வந்து இயல்பாக புணர்றதும் பார்த்தோம், வல்லெழுத்து மிக்கிறதும் பார்த்தோம். அடுத்தது அகரம் கெட்டு கெடாமல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம், அகரம் கெட்டு பல சிற்சிலம் பார்த்தோம். அடுத்தது அகரம் கெடாமல் கெட்டுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் ஆப்ஷனை பிரிக்கணுன்ற மாதிரி இந்த 4 கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. ஓகே, அடுத்து திசை பெயர். ஸோ திசை பெயர்ன்றது கண்டிப்பாக நமக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கறது தான். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய திசை பெயர்கள் முன் வேறு திசை பெயர்களோ பிற சொற்களோ வந்து புணரும் பொழுது அந்த நிலைமொழி இறுதியில் உள்ள உயிர் மீது எழுத்து கூவும் அதன் அயலெழுத்தாகிய ககர ஒற்றும் நீங்கி புணரும். அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கூ இருக்குமா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, அந்த கூவும் அடுத்தது அதன் அயல் எழுத்தாகிய ககர ஒற்றும். ஸோ அது மேக்ஸிமம் வந்து கிழக்கு வடக்கு இதுதான் வந்து அதோடைய ககர ஒற்று இருக்குது, நீங்கி புணரும் சொல்கிறாங்க. அதாவது இங்கே பாருங்கள்,
வடக்கு ப்ளஸ் மேற்கு, இந்த கூவும் இக்கும் அது இந்த கூன்றது கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதற்கு அயல் எழுத்துனா பக்கத்துக்காரங்க, ஓகேங்களா. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவோமா, அதுக்கு பக்கத்தில் உள்ள எழுத்துமே நமக்கு என்ன ஆகுமா, நீங்கி போயிடும். அப்போ வடமேற்கு, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தெற்கு ப்ளஸ் கிழக்கு. இங்கே ரகரம் நகரமாகவோ லகரமாகவோ திரிந்து போகணும்னு சொல்கிறாங்க. ஈற்று உயிர்மை நீங்கிய பின், அதான் இந்த கூ கண்டிப்பாக இந்த கூன்றது நீங்கிடும். நீங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா ரகரமானது ஒன்று நகரமாகவோ அல்லது லகரமாகவோ திரியும் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், தெற்கு ப்ளஸ் கிழக்கு இதெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு திசையானது மற்ற திசை பெயர்களுடன் சேரும் பொழுது, ஓகேங்களா, வேறு திசை பெயர்களுடன் பிற சொற்களுடன் வந்து சேர்றப்ப எப்படி மாறும் தான் இங்கே வந்து கான்செப்டே. ஸோ தெற்கு ப்ளஸ் கிழக்குன்னு இருக்கா, இப்போ இந்த கூ கெட்டு போயிடும். ஓகே, தெற்கு ப்ளஸ் கிழக்குன்னு இருக்கும். அந்த இர்ரானது இன்னாக்கு திரிந்து தென்கிழக்கு என்று மாறும். ஸோ தெற்கு ப்ளஸ் கிழக்கு சேர்த்து எழுதுக, தென்கிழக்கு. தென்கிழக்கு என்பதை பிரித்து எழுதுக. எப்படி பிரித்து எழுதுவோம், கண்டிப்பாக ஒரு திசைன்றதை நம்ம தனியாக பிரிச்சுடுவோம். ஓகே, இங்கே தென்னுன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே வந்து கண்டிப்பாக கூ இருந்திருக்கும். அப்போ இந்த இர்ரானது இன்னாக தெரிந்திருக்கும். அப்போ தெற்குன்னு தான் இருந்திருக்கும் அப்படின்றத நமக்கு ஞாபகம் வரணும் இந்த கான்செப்ட்டு. ஓகே ஆஃபீஸர், உங்களுக்கு புரியும் நம்புகிறேன், ஓகேங்களா. ஈற்று உயிர்மை நீங்கி ரகரம் நகரமாக மாறுது. அடுத்து பாருங்கள், மேற்கு ப்ளஸ் நாடு மேல் நாடு. ஸோ இந்த கூன்றது கெட்டு போயிடும். அடுத்து ரகரமானது லகரமாக திரிந்துள்ளது. அப்போ மேல் நாடு. ஸோ மேற்கு ப்ளஸ் நாடு சேர்த்து எழுதுக, மேல் நாடு. மேல் நாடு என்பதை பிரித்து எழுதுக. அப்போ என்ன பண்ணுவோம், நாடுன்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இப்போ மேலுன்னு இருக்குது. ஓகே, அப்போ கண்டிப்பாக திசைனாலே கூல இருந்திருக்கும், ஓகேங்களா. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், இந்த இல்லுன்றது என்னவா இருந்திருக்கும், இர்ரா தான் இருந்திருக்கும். அப்போ மேற்கு ப்ளஸ் நாடு, ஏன்னா ரகரமானது ஒன்று நகரமும் லகரமாக திரிஞ்சிருக்கும். அப்போ இங்கே லகரமாக திரிஞ்சிருக்கு, கூவானது கெட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு பிரித்து எழுதிக்கலாம். இப்போ பூ பெயர் பாருங்கள். நிலைமொழியாக உள்ள பூ என்னும் பெயர் சொல் முன் வல்லின முதன்மொழி வந்து புணரும் பொழுது அந்த வல்லெழுத்துக்கு இனமான மெல்லெழுத்து மிக்கு புணரும், ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வல்லினத்துக்கு மெல்லினம் தான் இனமொழி, மெல்லினத்துக்கு வல்லினம் தான் இனமொழின்னு பார்த்துருக்கோம், ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ பூக்கொடி பாருங்கள். வருமொழி முதலில் உள்ள ககரத்திற்கு இனமான மெல்லினம் இங்கு. சரி, அது எப்படி ஞாபகம் வச்சுனா அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், கா ஞா, சா ஞா, டா நா, தா நா, பா மா, யா ரா. என்ன மேம் இது எழுதுறீங்க அப்படின்னாக்கா இது ஃபுல்லாக வல்லினம், இது ஃபுல்லாக மெல்லினம். அதாவது ஒரு வல்லினம் ஒரு மெல்லினம், ஒரு வல்லினம் ஒரு மெல்லினம், ஒரு வல்லினம் ஒரு மெல்லினம். காஞ்சா சாஞ்சா, டானா தானா, அப்படி தான் வரும். ஸோ காக்கு ஞா வந்து இணை எழுத்து, ஞாக்கு கா இணை எழுத்து, சாக்கு ஞா இணை எழுத்து, ஞாக்கு சா இணை எழுத்து, இப்படி தான் நமக்கு வரணுமே, ஓகேங்களா. சிங்கம் அங்கே என்னவா இருக்குது, ஒரு மெல்லினத்தை தொடர்ந்து வல்லினம் இருக்குது. மஞ்சள் ஒரு மெல்லினத்தை தொடர்ந்து வல்லினம் இருக்குது. பண்டம் ஒரு மெல்லினத்தை தொடர்ந்து வல்லினம் இருக்குது. பந்து ஒரு மெல்லினத்தை தொடர்ந்து வல்லினம் இருக்குது. பம்பரம், ஓகேங்களா, மெல்லினத்தை தொடர்ந்து வல்லினம் இருக்குது. சரிங்களா ஆஃபீஸர். ஸோ என்ன சொல்கிறோம் புரியுதுங்களா, எப்பயுமே இந்த மெல்லினத்துக்கு வல்லினம் இணை எழுத்து, இதுக்கு இதுக்கு இணை அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், பூ ப்ளஸ் கொடி, ஓகேங்களா. ஸோ கா இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம என்ன சேர்த்துருப்போம், இங்கு தான் சேர்த்துருப்போம், பூங்கொடி அப்படின்னு தான் இது பண்ணுவோம். அப்போ பூங்கொடி என்பதை பிரித்து எழுதுங்க அப்படின்னாக்கா பூ ப்ளஸ் கொடி, ஓகேங்களா. பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும், பூ பெயருக்கு முன்னாடி இனமென்மையும் தோன்றும். இனம்னா இதுக்கான இன எழுத்து என்ன, ஸோ காக்கான இன எழுத்து என்ன, ஞா, அப்போ அது கண்டிப்பாக தோன்றும். அடுத்தது மென்மையும் என்னும் உண்மையால் வன்மையும் தோன்றும் என்பது பெறப்படுகின்றது, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மென்மையும் தோன்றுங்களாம், அதாவது வந்து மென்மையும் தோன்றும், அது மட்டும் இல்லாமல் வன்மையும் தோன்றும்னு சொல்கிறாங்க. பூ ப்ளஸ் செடி, பூஞ்செடியாகவும், அதாவது வந்து இங்கே வந்து பூங்கொடிங்களா, பூச்செடி, இந்த இடத்துல பூச்செடின்னு கூட எழுதலாம், சரிங்களா. மென்மையும் என்னும் உண்மையால் வன்மையும் தோன்றும் என்பது பெறப்படுகின்றது. ஸோ நம்ம வந்து அங்கே வந்து மெல்லினத்தையும் போடலாம் வல்லினத்தையும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. பூங்கொடி பூச்செடி, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பண்பு பெயர். பண்பு பெயர் பொறுத்த வரைக்கும் இது வந்து முதுமரம் இருக்குது. முதுமரம் அப்படின்றத நம்ம வந்து எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னாக்கா முதுமை ப்ளஸ் மரம் அப்படின்னு பிரித்து எழுதுவோம், ஓகேங்களா. ஸோ ஈறு போதல் அப்படின்ற கான்செப்டில் இந்த மையானது
கெட்டு போயிடும். ஈறு போதல் ஓகேங்களா, முதுமரம் அப்படின்ற மாதிரி பிரியும். ஸோ பிரித்து எழுதுக. முதுமரம் என்பதை பிரித்து எழுதுக. முதுமை ப்ளஸ் மரம் சேர்த்து எழுதுக. முதுமை ப்ளஸ் மரம் என்பதை எவ்வாறு சேர்த்து எழுதலாம் அப்படின்னாக்கா, ஈறு போதல் என்னும் விதியின்படி மையானது எட்ட ஓடி போயிடும். அப்போ முது ப்ளஸ் மரம் முதுமரம் என்று ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இடையுகரம் ஈயாதல். பெரியன் இருக்குங்களா, பெரியன் என்பதை எவ்வாறு பிரித்தெல்லாம், பெருமை ப்ளஸ் அன். ஈறு போதல் என்னும் விதியின்படி மை கெட்டு போயிடும். அடுத்தது பெரு ப்ளஸ் அன்னு இருக்கும். இங்கே இந்த இடையுகரமானது ஈயாதல். என்ன சொல்கிறாங்க, இடையுகரமானது ஈயாதல் சொல்கிறாங்க. ஸோ இது உகரம். இந்த உகரம் என்ன மாறுதுங்களா, ஈயாக மாறுது. இடையுகரமானது ஈயாக மாறுதல். அப்போ பெருன்றது பெரியாக மாறுது. அடுத்தது யகர உடம்படுமை பெறல். இங்கே என்ன ஆகுது, பெரி இருக்குங்களா. ஸோ இங்கே யகர உடம்படுமை அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல வந்துடும். அப்போ பெரி ஈ ப்ளஸ் ஆ யா என்னன்னு வருங்களா. புரியுதுங்களா, என்ன சொல்கிறோன்னு புரியுதுங்களா. இ ஐவழின் ஐவரின் எவ்வும் பார்த்தோமா. ஸோ இங்கே ஈ இருக்குது. அப்போது ஈக்கு முன்னாடி எப்போ வரும், வருமொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தாக்க தான். அப்போ இங்கே ஈயில் இருக்குது. அப்போ ஈ வரப்போ அங்கே ஒரு உடம்படுமை வரும். என்ன உடம்படுமை வரும், யகர உடம்படுமை வரும். ஓகே, வந்துடுச்சு. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன் விதியின்படி பெரியன் என்று மாறியது. சரிங்களா. ஸோ பிரித்து எழுதுக. பெரியன் என்பது எவ்வாறு பிரித்து எழுதலாம், பெருமை ப்ளஸ் என். பெருமை ப்ளஸ் என் எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னாக்கா, பெரியன் எப்படி பிரித்து எழுதலாம், ஈறு போதல். ஓகே, ஈறு போதல் அடிப்படையில் மை போயிடும். அடுத்து பெரு ப்ளஸ் அன்னு இருக்குது. இங்கே உகரமானது இகரமாக தெரியும். அப்போ பெரிய ப்ளஸ் என்னு. அடுத்து ஈ வரின் எவ்வும் பார்த்தோம். அதாவது நமக்கு இங்கேயும் உயிர் இங்கேயும் வந்து உயிர் இருக்கிறப்ப இங்கே ஈயாக இருக்குன்னாக்கா எவ்வும் பார்த்தோம். அப்போ வந்து ஈன்ற ஒரு எழுத்தை போட்டு அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் விதியின்படி பெரியன் என்று மாறியது. சரிங்களா. அடுத்து சேவடி. சேவடினா செம்மை ப்ளஸ் அடி. ஓகேங்களா. சேவடி என்பதை எப்படி பிரித்ததுலாம், செம்மை ப்ளஸ் அடி. அதாவது ஈறு போதலின் விதியின்படி மை போயிடும், செம் ப்ளஸ் அடி அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆதி நீடல். ஆதி நீடல் அப்படின்ற கான்செப்டில் சேம் ப்ளஸ் அடி அப்படின்ற மாதிரி இருக்கும். இணையவும் என்றதால் மகரம் கெட்டது. ஸோ நீங்கள் இணையவும் அப்படின்ற மாதிரி மகரம் கெட்டு போயிடும். ஸோ சே ப்ளஸ் அடி. அடுத்து வகர உடம்படுமை பெற்றது. நான் என்ன சொல்லியிருக்கேன், இ ஐவரின் எவ்வும் ஏனைய உயிர் வரின் வவும் பார்த்துருக்குமா. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஏ வந்தாக்கா எவ்வும் வரும் வவ்வும் வரும் பார்த்துமா. அப்போது இந்த இடத்துல நாம் என்ன போட்டுறோம் அப்படின்னாக்கா இவ்வு போடுறோம். ஸோ இவ்வு ப்ளஸ்ஸா வா, ஏன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ சேவடி அப்படின்னு மாறும். ஓகேங்களா. ஸோ இது நாம் அந்த வார்த்தைக்கு மீனிங் தகுந்தாற் போல் நாம் கரெக்டாக வந்து யகரம் போடணுமா வகரம் போடணுமான்றத பார்க்கணும். சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள், பைநினம். பைநினம் அப்படின்றத பசுமை ப்ளஸ் நினம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். ஈறு போதலின் விதியின்படி மை கெட்டு போயிடும். பசு ப்ளஸ் நினம். அடுத்தது அடியகரம் ஐயாதல். இந்த அடியகரம்னா ஃபஸ்ட்டு இருக்குது, இது வந்து ஐயாக மாறிடும். பைசு ப்ளஸ் நினம். அடுத்தது இணையவும் என்றதால் இடையுகரம் சகரத்தோடு கெட்டது. ஸோ இணையுகரம் அப்படின்றது அந்த சா என்ற இதோடு கெட்டு போச்சு. அவள் பை ப்ளஸ் நினம். அடுத்தது குரில் வழி யா தனி ஐ நோ து முன் மெலி மிகழுமாம். அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இங்கே என்ன இருக்குது, பை இருக்குங்களா, இங்கே என்ன இருக்குது, நா இருக்குங்களா. ஸோ குரில் வழி யா அப்புறமேட்டுக்கா தனியாக ஒரு ஐ வந்துச்சு அப்படின்னாக்கா நோ டூ இந்த மாதிரிலாம் வந்தாக்கா அங்கே வந்து மெல்லினம் வரும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பை, அப்போ ஐன்ற மாதிரி இருக்குங்களா, அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மெல்லினம் வரும். ஸோ இங்கே மெல்லினம் என்னது, நான். ஓகேங்களா. ஸோ மெல்லினம்னாலே ஞஞன நமன, இதான் வந்து மெல்லினம். ஓகே, அப்போ இதுக்கு தகுந்த மெல்லினம் என்ன, இன்னும் தான் இங்கே போட முடியும். அப்போ பைநினம். ஸோ பைநினம் அப்படின்றத எப்படி பிரித்து எழுதியிருக்கோம், அதாவது எப்படி சேர்த்து எழுதியிருக்கோன்றது தான் இது கான்செப்ட்டு. ஸோ பைநினம் அப்படின்றத பசுமை ப்ளஸ் நினம் என்ன பிரித்து எழுதலாம், சேர்த்து எழுதுறப்ப பைநினம் அப்படின்றதுக்கு சேர்த்து எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஈறு போதல், அடியகரம் வந்து ஐயாதல், அப்புறமேட்டுக்கா இணையம் அப்படின்ற மாதிரி இடையுகரமானது அந்த சகரத்தோடு கெட்டு போதல், அதுக்கப்புறமேட்டுக்கா ஐ தனியாக வந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே வந்து மெல்லினம் அப்படின்றது வரும். ஸோ பைநினம் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கும். அடுத்து பாருங்கள் பச்சூன். பச்சூன் அப்படின்றத பசுமை ப்ளஸ் ஊன் அப்படின்னு பிரித்து எழுதலாம். ஸோ ஈறு போதல் அப்படின்ற அடிப்படையில் பசு ப்ளஸ் ஊனு. அடுத்தது என்னது
உயிர் வந்து ஓடி போயிடுச்சு, உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டோடும். அப்போ இச்சு ப்ளஸ் ஊனு. அடுத்து என்ன பண்ணலாம், தன்னொற்று இரட்டித்தல். தன்னொற்று இரட்டித்தல் அப்படின்ற அடிப்படையில் இச்சு வந்து 2 டைம் வருது. அடுத்து உடல் மேல் உயிர் வென்றது ஒன்றுவது இயல்பே ஊவாக பச்சூன் என்று மாறியது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே எதுவுமே மனப்பாடம் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை. ஒரு டைம் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். பச்சூன் பசுமை ப்ளஸ் ஊன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வெஞ்சினம் அப்படின்றத வெம்மை ப்ளஸ் இனம் அப்படி சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். ஸோ ஈறுபோதல் அப்படின்ற அடிப்படையில் வெம் ப்ளஸ் இனம். அடுத்தது முன்னின்ற இம்மானது திரிஞ்சி இஞ்சி என்று மாறியது. வெஞ்சினம். ஏன் இது இஞ்சா திரிஞ்சது? சாக்கு இணை எழுத்து என்ன? ஞாதான். அதுதான் முன்னின்ற மெய். இம்மானது திரிந்து இதற்கு இனமான எழுத்தான இஞ்சாக மாறிச்சு. ஓகேங்களா? இம்மானது இஞ்சி என்று திரிந்தது. ஸோ வெஞ்சினம். ஓகேங்களா? ஸோ வெஞ்சினம் என்பது பிரித்து எழுதுறப்ப வெம்மை ப்ளஸ் இனம், சேர்த்து எழுதுறப்ப வெஞ்சினம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பெருங்களிறு. பெருமை ப்ளஸ் களிறு. ஈறு போதல் அடிப்படையில் மை கெட்டு பெரு ப்ளஸ் களிறு. அப்புறம் என்ன பண்ணலாம், இனமிகள் வருங்களா? காக்கான இனம் எழுத்துன இங்கு. அப்போ பெருங்கு ப்ளஸ் களிறு. அப்போ பெருங்களிறு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இதுவே 50 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்னென்ன மெத்தட் கான்செப்ட் சொல்லியிருக்கணும் இதை பார்த்துக்கோங்க. இதோடைய கண்டினியூவேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து கண்டினியூவாக வீடியோ போட்டோம் அப்படின்றக்கா நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்றது டவுட்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் நமக்கு 11th புக்லேயும் இருக்க போகுது. பெருசாக நமக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக பார்க்கணும். இதை பார்த்துட்டு ஸ்கூல் புக்கு 9th நியூ புக்கில் உள்ளதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தது நம்மளோட டார்கெட் என்ன, கவர்மெண்ட் மெட்டீரியலில் பிரித்து எழுதுக இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அடுத்தது அவுட் சோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓல்டு புக்கு உள்ள கண்டென்ட்டு பிரித்து எழுதுக, அதை பார்க்க போகிறோம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நியூ புக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு இயல் முடிஞ்சும் அதாவது ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் வந்து புக் பேக்கில் வந்து பிரித்து எழுதியிருக்கும், அதை பார்க்கணும். சரிங்களா? இவ்வளோ விஷயங்கள் பார்த்தா தான் இதுதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் பார்க்குற மாதிரி. இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுன்றது முழுக்க கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதுவே உங்களுக்கு போதுமான அளவு தான் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.